வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கிற ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஷில்லாங், அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற அமைதியான மிரர் லேக். இதுல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது. இந்த ஏரிக்கு மிரர் லேக்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? காத்தில்லாத அமைதியான நாட்கள்ல இந்த ஏரியோட தண்ணி அப்படியே வானத்தை முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். ஆனா அந்த அழகுக்கு அடியில இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்கும்னு யாருமே நினைக்கல. சரி வாங்க, நேரா விஷயத்துக்கு போலாம். இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்ச அந்த 4 விசித்திரமான நண்பர்கள், அவங்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அவங்க 4 பேரும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத 4 புதிர் துண்டுகள் மாதிரி இருந்தாலும் ஒன்னா சேரும்போது ஒரு அழகான ஓவியமா மாறினாங்க. முதல்ல அனிகா. பார்க்க சின்ன பொண்ணா இருந்தாலும் அறிவுக்கு செம ஷார்ப். வட்டமா ஒரு கண்ணாடி போட்டுட்டு எப்பவும் கையில ஒரு நோட் புக்கோட தான் இருப்பான். ஏன்னா எதிர்காலத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் அவளோட கனவு. அந்த நோட் புக் தான் அவளோட மிகப்பெரிய ஆயுதம். அடுத்து ரோஹன். ஆளு பார்க்க நல்ல ஹைட்டா வாட்ட சாட்டமா இருப்பான், செம்ம ஸ்ட்ராங். ஆனா மனசுல ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப சாஃப்ட். 2 பெரிய வெயிட்டான பைகளை தூக்கிட்டு எல்லாரை விட வேகமா ஓடுவான். அதிகம் பேச மாட்டான், ஆனா பேசினா அதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கும். இவங்க தான் பிரீத்தி. அந்த கிராமத்திலேயே ரொம்ப சத்தமா ரொம்ப ஜாலியா பேசுற ஆளு இவங்க தான். என்னதான் நமக்கு மூட் அவுட் ஆயிருந்தாலும் நம்மள சிரிக்க வைக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனா அந்த ஜாலிக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் மேல உசுரையே வச்சிருக்கிற ஒரு பாசமான மனசு இருக்கு. கடைசியா நம்ம தேவ். இந்த குரூப்புக்கே இவன் புதுசு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சிட்டில இருந்து இந்த கிராமத்துக்கு வந்தான். அதனால அப்பப்போ தன்னை ஒரு வெடியாளாவே நினைச்சுப்பான். ரொம்ப அமைதியான பையன், ஆனா கையில எப்பவும் ஒரு ஸ்கெட்ச் புக் இருக்கும். பாக்குறத அப்படியே தத்ரூபமா வரையறதுல இவன் பெரிய கில்லாடி. சரி, கதைக்கு வருவோம். இந்த 4 பேரும் வீக்கெண்ட் ஆனா அந்த மிரர் ஏரி கரையில உட்காந்து பேசுறதான் வழக்கம். ஆனா ஒரு அக்டோபர் மாச காலையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்துட்டு இருந்துச்சு. ஓவர் நைட்ல ஏரியில இருந்த தண்ணி மொத்தமா குறைஞ்சிருச்சு. யாரோ ஒரு பெரிய பைப் வச்சு தண்ணிய உறிஞ்சின மாதிரி. சேரும் சகதியுமா இருந்த அந்த இடத்துல ஏதோ கல் சுவர்கள் மாதிரி வெளியே தெரிஞ்சுது. அத பார்த்த உடனே அனிகா கொஞ்சம் கூட தாமதிக்காம அவன் நோட்புக்கை எடுத்துட்டு ஆச்சரியத்தோட, அவை கட்டிடங்கள், இந்த ஏரிக்கடியில கட்டிடங்கள் இருக்கு அப்படின்னு மெதுவா கிசுகிசுத்தா. இத கேட்ட உடனே தேவ் வரைய ஆரம்பிச்சுட்டான். ரோஹன் அந்த சேத்திலேயே தன்னோட பெரிய பூட்ஸோட தைரியமா இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். மத்த 3 பேரும் இவ்ளோ ஆர்வமா செயல்படுறத பார்த்துட்டு பிரீத்தி என்ன சொன்னா தெரியுமா? ஓகே, எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். நாம கண்டிப்பா உள்ள போய் இதை விசாரிக்க போறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு தெரியும், நான் தான் இதை முதல்ல கேட்டேன்னு ரெக்கார்ட் ஆகணும், அதுக்கு தான் சொன்னேன்னு அவளோட வழக்கமான ஸ்டைல்ல ஒரு பெரிய பெருமூச்சு விட்டான். அவங்க அந்த சேற்ற தாண்டி உள்ள போனப்போ அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு முழுமையான பழங்கால நகரமே அங்க இருந்துச்சு. தட்டையான கற்கள் பதிச்ச ரோடுகள், சிதுக்கப்பட்ட வாசல்கள், தண்ணிக்கடியில இத்தனை வருஷமா இருந்தாலும் அழியாத பழங்கால ஓவியங்கள். பார்க்கவே ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த அணை கட்டினப்போ இந்த நகரம் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கலான்னு அனிகா வேகமா நோட்ஸ் எடுத்தான். இப்போ நமக்கே வர முக்கியமான கேள்வி இதுதானே, இந்த நகரம் எவ்வளோ பழமையானது? சுவத்துல இருந்த சிற்பங்களை வரைஞ்சுக்கிட்டே தேவித கேட்டான். அங்க செதுக்கப்பட்டிருந்த கல்வெட்டுகளை பார்த்துட்டு, இது ரொம்ப ரொம்ப பழசு, இந்த மாதிரி எழுத்துக்களை நான் பார்த்ததே இல்லைன்னு அனிகா சொன்னான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டுபிடிக்கப்படாத ஒரு பெரிய வரலாற்றுக்கு நடுவுல அவங்க நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். திடீர்னு கொஞ்சம் முன்னாடி போன ரோஹன் எல்லாரையும் கூப்பிட்டான். அவன் நின்ன இடம்தான் அந்த நகரத்தோட மையப்பகுதி. ஒரு பெரிய வட்ட வடிவமான கட்டடம். மேல்கூரை இடிஞ்சிருந்தாலும் சுவர்கள் கம்பீரமா நின்னுட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள பண்டைய காலத்தோட அற்புதமான டெக்னாலஜியால நூற்றுக்கணக்கான பழங்கால ஓவியங்கள் தண்ணியால அழியாம அப்படியே பத்திரமா இருந்துச்சு. அந்த ஓவியங்கள் சும்மா சாதாரண படங்கள் இல்ல, ஒரு பெரிய கதையவே சொல்லுச்சு. மக்கள் சந்தோஷமா இருக்கிறது, வியாபாரம் பண்றது, அப்புறம் ஒரு பெரிய வெள்ளம் வர்ற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட அவங்கள ஷாக்காக்குன விஷயம் ஒன்று இருந்துச்சு. அந்த வெள்ளம் வர்றப்போ ஒருத்தர் பிரியாம கரையில நிக்கிற 4 பேரோட உருவங்கள் அங்க வரையப்பட்டிருந்துச்சு. அந்த 4 உருவங்கள், 4 நண்பர்கள். எப்பவும் சத்தமா பேசுற பிரீத்தி எந்த ஒரு கலாய்ப்பும் இல்லாம இப்போ ரொம்ப அமைதியா அது நாமதான்னு சொன்னா. அந்த இடத்துல ஒரு உணர்வுபூர்வமான மௌனம். அந்த பழங்கால நகரத்துக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறதா அவங்க உணர்ந்த தருணம் அது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி. தண்ணி அளவை கவனிச்சிட்டு இருந்த ரோஹன், தண்ணி திரும்பி வருது பாருங்கன்னு கத்துனான். ஆமா, அணைக்கட்டோட கதவுகள் திறக்கப்பட்டு ஏரி மறுபடியும் மெதுவா நிறைய ஆரம்பிச்சுது. அந்த பழங்கால நகரம் மறுபடியும் நிரந்தரமா தண்ணிக்குள்ள மூழ்க போகுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே எல்லாரையும் வெளியே போக சொன்னார் ரோஹன். ஆனா அனிகா, நாம இன்னும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணலையே, இது வரலாற்றோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, இது மறுபடியும் மறைஞ்சிரும்னு பதறனா.
அவங்க கையில இருந்த நேரம் வெறும் 45 நிமிஷம். அந்த 45 நிமிஷத்துல அவங்க எடுத்த முடிவு தான் மொத்த கதையையும் மாத்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்துல அந்த டீம் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. தேவ் உடனே ஒரு பிளான் பண்ணான். அனிகா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடு. பிரீத்தி, எல்லாத்தையும் ஃபோன்ல போட்டோ எடு. ரோஹன், நாம தப்பிக்கிற வழியை ஞாபகம் வச்சுக்கோ, நான் வரைஞ்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். யாரும் ஆர்கியூ பண்ணல, யாரும் பயப்படல. ஆளுக்கு அவங்க வேலையை செம்ம ஸ்பீடா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தண்ணி கணுக்கால் அளவு வந்ததும் கிளம்பலாம் அனு கத்துனா ரோஹன். அவன் ஞாபகம் வச்சிருந்த அந்த சேஃபான வழியில எல்லாரையும் கூட்டிட்டு போனான். தண்ணி முழங்காலு அப்புறம் தொடை வரைக்கும் வந்துருச்சு. அனிகா வழுக்கி விழும்போ அவன் நோட் புக் நினையாம ரோஹன் அவளை தூக்குனான். பிரீத்தியோட ஃபோன் விழ போனப்போ தேவ் கரெக்டா கேட்ச் பண்ணான். கடைசியா அவங்க தப்பிச்சு கரைக்கு வந்தப்போ நகரம் மொத்தமா மூழ்கிருச்சு. ஆனா இவங்க சேரும் சகதியமா மூச்சு வாங்க உட்காண்டிருந்தாலும் முகத்துல ஒரு பெருமையான சிரிப்பு இருந்துச்சு. அடுத்த 2 வாரம் செம்ம ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அனிகாவோட நோட்ஸு, தேவ் வரைஞ்ச ஸ்கெட்சு, பிரீத்தி எடுத்த போட்டோஸ், அப்புறம் ரோஹன் நினைவில் இருந்த மேப், இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு பழங்கால நகரத்தையே டாக்குமெண்ட் பண்ணி மாநில தொல்பொருள் துறைக்கு அனுப்பி வச்சாங்க. 3 வாரம் கழிச்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்க வந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரம் பேச்சில்லாம உட்கார்ந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இது வெண்கல காலத்து நகரம், 2000 வருஷத்துக்கும் பழமையானது. இந்த நூற்றாண்டிலே இது ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 2000 வருஷம். அப்பா அனிகா ரொம்ப கேஷுவலா, நாங்க ஒன்னா வேலை செய்யலைன்னா இது நடந்திருக்காதுன்னு சொன்னான். அதுக்கு தேவ் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஹைலைட். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கவனிச்சோம், அதனால தான் எங்களுக்கு இந்த நகரத்தோட முழு விவரமும் கிடைச்சதுன்னு சொன்னான். இதை கேட்ட ஆராய்ச்சியாளர்கள் வியந்து போய் வயசை கேட்க, எனக்கு 10 வயசு, நான் தான் ரொம்ப இளையவன்னு தேவ் சொன்னப்போ அவனுக்கு அவ்வளோ ஒரு பெருமை. 6 மாசம் கழிச்சு தண்ணி அளவை நிரந்தரமா குறைச்சு முழுமையான ரிசர்ச் ஆரம்பிச்சாங்க. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல ஊர் மக்கள், மீடியா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அனிகா, ரோஹன், பிரீத்தி, தேவ் 4 பேரோட பேரும் பெருமையா வாசிக்கப்பட்டுச்சு. கேமரா வெளிச்சத்துல அவங்க 4 பேரும் தோளோட தோள் நின்னு சிரிச்சது பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறையிற நேரத்துல மறுபடியும் அந்த மிரர் ஏரி கலையில உட்கார்ந்திருந்தாங்க. ஏரியோட தண்ணியில அந்த பழங்கால கல் சுவர்கள் பொன்னிறமா ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அனிகா தேவ் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டா. தேவ், நீ இன்னும் உன்னை ஒரு விளையாளா நினைக்கிறியா? தேவ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த ஸ்கெட்ச் புக்ல இருந்த பழங்கால ஓவியத்தை பார்த்தான். ரொம்ப எமோஷனலா, நான் அப்படி நினைச்சதே இல்ல, முக்கியமா உங்க 3 பேர் கூட இருக்கும்போது அப்படி தோணுனதே இல்லைன்னு சொன்னான். இந்த எமோஷனலான மொமெண்ட்டை நம்ம பிரீத்தி, ஐயோ எவ்வளோ அழகான வார்த்தை, யாராவது என்ன பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபேக்கா அழுது எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டா. அந்த ஏரிக்கு அடியில 2000 வருஷ பழமையான நகரம் இப்போ பத்திரமா டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வித்தியாசமான திறமைகள் கொண்ட அந்த 4 நண்பர்கள் ஒன்னா சேர்ந்ததுதான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான நட்புங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுல இல்ல, ஒவ்வொருத்தரோட தனித்திறமையும் ஒன்னா சேர்த்து தனியா செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுல தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கான அந்த தனித்துவமான திறமை என்னன்னு நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.